வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு terraceout. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி ஓப்பன் புக் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அதாவது ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டருக்கு தவிர மற்ற எல்லா செமஸ்டர்ஸ் எக்ஸாம்ஸுமே ஓப்பன் புக் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த ஓப்பன் புக் எக்ஸாம் வந்து எந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க, அதை வந்து நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் புக் எக்ஸாம்னால் என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் கையில் வந்து ஒரு புக்கு கொடுத்துருவாங்க. அந்த புக்கு வச்சு நீங்கள் வந்து ஆன்சர் தேடி கண்டுபிடிச்சி எழுதணும். அதுதான் உங்களுக்கு ஓப்பன் புக் எக்ஸாமு. ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலலாம் உங்களுக்கு போன செமஸ்டர்லாம் ஓப்பன் புக் டெஸ்ட் எழுதினாங்க. அதெல்லாம் வந்து எப்படி எழுதினாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க முன்னாடி வந்து எந்த ஒரு மானிட்டர், அதாவது எந்த ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரும் மானிட்டர் பண்ணல ஸ்டூடெண்ட்ஸை. ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் மானிட்டர் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எக்ஸாம் எழுதும் போது அவங்க வந்து குரூப்பாக உட்காந்து அந்த மேலே எழுதியிருப்பாங்க. ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமில் அப்படி பண்ண முடியாது. அப்படியே நீங்கள் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து கொஞ்சம் கேமரா தள்ளி இருந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஒர்க் அவுட் ஆகும்ன்ட்டு நீங்கள் உங்களோட திறமையை பொறுத்து தான். இப்போ வந்து எப்படி நம்ம வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணி எப்படி நம்ம எழுதுறது எக்ஸாமு அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். இப்போ வந்து உங்களுக்கு பார்ட் ஏ பார்ட் பி உங்களுக்கு 5 கொஷின்ஸ், அதாவது பார்ட் ஏல 2 மார்க்ஸ் ஒரு 5 கொஷினு, பார்ட் பி 8 மார்க்ஸில் ஒரு 5 கொஷின் உங்களுக்கு கேட்குறாங்க. அந்த 5 கொஷினுமே ஒரு யூனிட்லேருந்து ஒரு கொஷின் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போ வரைக்கும் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டு. டோட்டலாக 90 மினிட்ஸ், அதாவது 1.5 hour உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். 10 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா 11:30க்கு உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிடும். அவ்வளோ ஒரு கம்மி நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து எல்லா ஆன்சர்ஸையும் தேடி கண்டுபிடிச்சி கரெக்டாக எழுதிடணும். அதேமாரி அவங்க வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணலாம், இன்டர்நெட் மூலமாக யூஸ் பண்ணி சர்ச் பண்ணி ஆன்சர் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த ஒரு குரூப்ஸ், அதாவது டெலிகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் குரூப், அது மூலமாக நீங்கள் வந்து ஆன்சர் கலெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து எந்த ஒரு குரூப்பும் தேவையில்லை. இப்போ நான் வந்து எப்படி நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணணுன்னு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போது நம்மளுக்கு ஒரு புக்கு, நல்ல ஒரு பர்ஃபெக்டான புக்கு உங்களோட ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைனா உங்கள் காலேஜ்ட்டு நீங்கள் வந்து லைப்ரரியிலேருந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அது இப்போ நம்ம பாசிபிள் இல்லை உங்கள் காலேஜ் லைப்ரரியில் போய் கலெக்ட் பண்ணுறது. அதனால் நீங்களே ஒரு புக்கு உங்களுக்கு, அதாவது ஹார்ட் காப்பியாக இருந்தாலும் சரி, இல்லை சாஃப்ட் காப்பியாக இருந்தாலும் சரி, ஒரு புக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து எப்படி நம்ம கொஷின்ஸ் வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு பேப்பரில் எழுதியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிறது வந்து மானிட்டர், அதாவது உங்களோட கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனோ இல்லைனா மொபைல் ஸ்க்ரீன்லையோ, அதில் தான் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். அந்த கொஷின்ஸை வந்து இப்போ வந்து பார்ட் ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 5 கொஷின் கேட்பாங்களா. இப்போ வந்து வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு ஒரு கொஷின் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பொதுவாக இப்போ கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் ஒரு சப்ஜெக்டோட கொஷின் வித் ஆன்சர்ஸ் தான் எப்படி சர்ச் பண்ணி எப்படி நான் படிக்கணும்னு சொல்கிறேன். இது வந்து பொதுவாக எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே எப்படி கொஷின் கேட்பாங்கன்ட்டு காமனாக தான் எடுத்திருக்கேன். சரிங்களா, நான் வந்து எல்லா யூனிட்லேயும் இருந்து ஒரு கொஷின் எடுக்கல. மொத்தமாக ஃபஸ்ட்டு 2 யூனிட்லேயே இருந்து சும்மா கொஞ்சம் கொஷின்ஸ் எடுத்து உங்களுக்கு எப்படி படிக்கணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அது மட்டும் சொல்கிறது தான் இந்த வீடியோ. சரிங்களா, அதுக்கப்புறம் உங்களுக்கு மேக்ஸ் எக்ஸாம் எப்படி கேட்பாங்க, அதுக்கப்புறம் மேக்ஸ் எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அது எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அந்த வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ கண்டிப்பாக மேக்ஸ் பேப்பர் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது ஓப்பன் புக் டெக்ஸ்ட்டுக்கு அப்படின்ட்டு நம்ம பார்த்துருவோம். சரிங்களா, இப்போ வந்து வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க், அந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் எப்படி சர்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இண்டெக்ஸ் பேஜுக்கெலாம் எடுக்கணும். இண்டெக்ஸ் பேஜில் டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ட்டு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் இருக்குது. அந்த டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கில் உங்களுக்கு வந்து இந்த இண்டெக்ஸ்லேயே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் 2 மார்க்ஸ்லாம். அப்படி உங்களுக்கு இண்டெக்ஸில் ஆன்சர் எடுக்க முடியலன்னா நீங்கள் உடனே 17 அந்த பேஜ் நம்பர் போய் நீங்கள் உடனே எடுத்துடணும். அப்படி இல்லைனா டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ்னால் லேன், மேன், அதுக்கப்புறம் வேன், இந்த 3 தான் டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆன்சர் எழுதிடலாம். சரிங்களா, இப்போ வந்து ஆன்சர் எழுதுறதுக்கு உங்களுக்கு பேப்பர்ஸ் இருக்கும். சரிங்களா, அந்த பேப்பர்ஸில் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டோபாலஜி அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போது வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டோபாலஜினா நம்ம இண்டெக்ஸ் பேஜில் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் டோபாலஜிட்டு இருக்குது. நீங்கள் வந்து டோபாலஜினா வெறும் அந்த டோபாலஜி வேர்டை மட்டும் தேடக்கூடாது. உங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கணும் அந்த சப்ஜெக்ட், அந்த டாப்பிக்கை பற்றி. நெட்வொர்க் டோபாலஜி தான் டோபாலஜி சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு நாலேஜ் இருக்கணும். அப்படி ஒரு நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து கரெக்டாக இந்த கொஷின் இந்த ஆன்சர் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். அதனால தான் நான் சொல்கிறேன்,
நீங்கள் வந்து ஒரு நீங்கள் ஒரு லெசன் எடுத்தீங்கன்னா அந்த லெசன் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குட்டு இந்த ஓப்பன் புக் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு லெசன் எடுத்துட்டிங்கன்னா அந்த லெசனில் எந்தெந்த டாபிக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அந்த ஒரு டாப்பிக்கையும் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. ஒரு டாப்பிக்கு என்னென்ன அர்த்தம் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? அதுதான் முக்கியமானது ஓப்பன் புக் டெஸ்ட் வரைக்கும். ஓப்பன் புக் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு டாப்பிக்கும் புரிஞ்சுக்கணும். இப்போ நான் வந்து அப்படி தான் உங்களுக்கு கொஸ்டின் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியாக எடுத்திருக்கேன். இதேமாதிரி தான் உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்லேயும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின், அதாவது 5 கொஸ்டினில் 2 கொஸ்டின் ஈஸி, 3 கொஸ்டின் டஃப்பாக கேட்பாங்க. அப்படி இல்லைனா 3 கொஸ்டின் டஃப்பு, 2 கொஸ்டின் ஈஸியாக கேட்பாங்க. அந்தமாதிரி இப்போ நம்ம 2 கொஸ்டின் ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின் ஈஸியாக தான் உங்களுக்கு கேட்டிருக்கேன். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டோபாலஜினா நீங்கள் டோபாலஜி அப்படின்னு டாப்பிக்கில் போய்ட்டு பஸ் டோபாலஜி, ஸ்டார் டோபாலஜி, ரிங் டோபாலஜி, மெஷ் டோபாலஜி அப்படி எழுதிடுவீங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கொஸ்டினை பாருங்கள். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்கேன். How many network will have in class B அப்படின்ட்டு கேட்டிருக்கேன். இப்போ இந்த how many networks will have in class B இதெல்லாம் உங்களுக்கு அனாலிட்டிக்கல் கொஷின்ஸ், இந்த மாதிரி தான் கொஷின் கேட்போன்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிஷியல் சர்க்குலரில் கொடுத்துருந்தாங்க. அது நான் ஒரு வீடியோவாக கூட போட்டிருந்தேன். அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின் தான் நீங்கள் நிறைய எதிர்பார்க்கலாம். அவங்களே அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்தே சொல்லிட்டாங்க, அனாலிட்டிக்கல் பேஸ் பண்ண கொஷின் தான் கேட்போம். ஓப்பன் புக் டெஸ்ட்னால அனாலிட்டிக்கல் பேஸ் பண்ண கொஷின் தான் கேட்போம். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியாக இருக்கணும் எந்த மாதிரி கொஷின்னாலும் அப்படின்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்தே சொல்லியிருக்காங்க. டேரக்ட் கொஷின்ஸ் கேட்க மாட்டோம். அதாவது டேரக்ட் கொஷின்ஸ் தான் இப்போ நான் கேட்டேன் தெரியுமா, டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க், டைப்ஸ் ஆஃப் டோபாலஜி, நம்ம அப்படியே அந்த டாப்பிக்கு அப்படியே மேலே இருந்தது அப்படியே ஆன்சர் சொன்னோம். அந்தமாதிரி இருக்காது, உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். how many networks will have in class B அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அந்தமாதிரி how many networks will have in class B நீங்கள் வந்து நீங்கள் இண்டெக்ஸ் பேஜெல்லாம் தேடினா கிடைக்காது. நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு டாப்பிக்கும் ஒரு லெசன்லேயும் ஒரு டாப்பிக்கும் நீங்கள் வந்து புரிஞ்சு படிச்சிருக்கணும். அதாவது புரிஞ்சு படிச்சிருக்கணும்னா உங்களுக்கு அப் டு டேட்டா ஃபுல் கம்ப்ளீட் நாலேஜாக புரியணுன்ட்டு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது பஸ் டோபாலஜினா என்ன, அது வந்து எதுக்கு யூஸு, அந்தமாரி உங்களுக்கு பேசிக் ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்தமாரி இருந்தால் மட்டும் உங்களுக்கு வந்து நீங்கள் யாரையும் நம்பி இருக்க தேவையில்ல. நீங்கள் ஈஸியாக நீங்களே எந்த ஆன்சராக இருந்தாலும் ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் பண்ணாமல் எழுதிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா how many networks will have in class B இது வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கிடைக்காது. உங்களுக்கு எத்தனை நெட்வொர்க்ஸ் இருக்குது கிளாஸ் பியில் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு நெட்வொர்க்கு, ஹோஸ்ட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பேக்கெட்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த இது வந்து உங்களுக்கு இந்த ஃபார்முலா இருந்தால் மட்டும்தான், அதாவது 2 பவர் n-p இந்த ஃபார்முலா மூலம் மட்டும்தான் இந்த ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அதனால் நீங்கள் வந்து இது நெட்டில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிடைக்காது இந்த ஆன்சர். அந்தமாரி நெட்டில் சர்ச் பண்ணி உங்களுக்கு கிடைக்காத அளவுக்குலாம் ஆன்சர் கொஸ்டின் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதனால் எந்த இதுக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும். சரிங்களா? நீங்கள் வந்து குரூப்லேயே உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் தானே குரூப்பில் இருக்கிறது, ஸ்டூடெண்ட்ஸு குரூப்பில் இருக்கும்போது இந்தமாரி கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் வராட்டி இது வந்து ஒரு 2 மார்க்காக எடுத்திருக்கேன். இதே இது ஒரு 8 மார்க்காக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து 8 மார்க்ஸ் லாஸில் போகும். அதாவது உங்களுக்கு 8 மார்க்கு உங்களுக்கு யாருக்கும் ஆன்சர் தெரியாட்டி நீங்களும் எழுத முடியாது. அதனால் எல்லாத்துக்குமே நீங்கள் ரெடியாக இருக்கணும். எதுவுமே ஒன்றும் பெரிய விஷயம் நான் சொல்லலை. நீங்கள் வந்து எல்லா ஒரு லெசன் எடுத்திங்கன்னா ஒரு லெசனில் எல்லா டாப்பிக்குமே நீங்கள் வந்து என்ன மீனிங், என்ன அர்த்தம் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சால் மட்டும் போதும். ஈஸியாக நீங்கள் வந்து ஓப்பன் புக் டெஸ்ட்டை பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? நீங்கள் எந்த ஒரு மடப்பணமும் பண்ண தேவையில்லை. ஓப்பன் புக் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டாபிக்ஸ் மீனிங், அதுக்கப்புறம் அதோட ஐடியா, அந்த டாப்பிக்னால் என்னென்ட்டு ஐடியா மட்டும் தெரிஞ்சாலும் போதும், நீங்கள் வந்து ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வாட் ஆர் த ரேஞ்ச் ஆஃப் கிளாஸ் சி, இது வந்து உங்களுக்கு நெட்டில் போட்டாலே கிடைக்கும், 192 to 223. அதுக்கப்புறம் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஐபி அட்ரஸ், இது நெட்டில் போட்டாலே கிடச்சிரும், IPv4, IPv6. சரிங்களா? இப்போது இந்த 5 கொஷினில் இந்த ஒரு கொஷின் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. அந்தமாரி தான் உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டிலையும் இருக்கும். சரிங்களா? மற்றபடி இந்த மீதி 3 கொஷினும் உங்களுக்கு வந்து நெட்டில் போட்டாலே கிடைக்கும் சொன்னேன். சரிங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கனெக்ஷன் லெஸ் கம்யூனிகேஷன் அண்ட் கனெக்ஷன் ஓரியன்டட் கம்யூனிகேஷன், இது நெட்டில் போட்டாலே நீங்கள் எழுதிடலாம். அதுக்கப்புறம் வாட் அண்ட் ஹவ் வி கேன் டிப்ளாய் த நெட்வொர்க், அதாவது எப்படி நெட்வொர்க்கை டிப்ளாய் பண்ணலாம் அப்படி கேட்டிருக்காங்க. இது நெட்டில் போட்டால் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் உங்களுக்கு நான் சொன்னமே எல்லா டாபிக்ஸுமே நீங்கள் வந்து மீனிங் புரிஞ்சிருக்கணும். எல்லா டாபிக்ஸுமே புரியாட்டியும் குறிப்பிட்ட இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா 1.11 வரைக்கும் இருக்கா, 11 வரைக்கும் இருக்குன்னா
உங்களுக்கு வந்து 1.8 வரைக்குமாவது நீங்கள் வந்து எல்லா டாபிக்ஸோட மீனிங்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நெட்வொர்க் டிப்ளாய் பண்ணணும்னா, நீங்கள் வந்து நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டை பற்றி எழுதணும், மீடியா பற்றி எழுதணும், அதுக்கப்புறம் வந்து மீடியானா ஒயர் சரிங்களா, அதுக்கப்புறம் நெட்வொர்க் டிவைசஸ், லாஜிக்கல் அட்ரஸ், அதுக்கப்புறம் ப்ரோட்டோகால். இந்த இதெல்லாம் எழுதுனா தான் இதோட ஆன்சர். அதுக்கப்புறம் ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் ஸ்விட்ச் இதெல்லாம் எழுதணும், இதெல்லாம் எழுதணும், இதோட ஆன்சருக்கு அப்படின்ட்டு நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி படித்தா தான் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் எழுத முடியும். அதுக்கப்புறம் வாட் ஆர் 2 டைப் ஆஃப் ஸ்விட்ச், எக்ஸ்பிளைன் தம், மேனேஜபிள் அன்மேனேஜபிள் ஸ்விட்ச். இந்த 2 ஸ்விட்சை பற்றி எழுதணும். இது கூட நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணால் கிடச்சிரும். அதுக்கப்புறம் ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் அபவுட் ஃபுல் டூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன். இதுவும் உங்களுக்கு நெட்டில் சர்ச் பண்ணால் கிடச்சிரும். அப்புறம் வாட் இஸ் த மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹப் அண்ட் ரிப்பீட்டர். இதுவும் உங்களுக்கு நெட்டில் சர்ச் பண்ணாலே கிடச்சிரும். ஆனால் நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணால் எல்லாமே கிடச்சிரும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து தைரியமாக போயிடாதீங்க. தைரியமாக போகலாம், தைரியமாக கண்டிப்பாக போகலாம். நீங்கள் வந்து பாஸ் மார்க் வாங்கிடலாம் சரிங்களா. நெட்டில் சர்ச் பண்ணி எழுதிடலாம், பாஸ் மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். இது ஒரு சேஃப்டி சைடு, ஒரு சேஃபர் சைடுக்கு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து எல்லா டாபிக்ஸுமே நீங்கள் உங்களால் படிக்க முடியாட்டியும் அதாவது குறிப்பிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் வந்து என்னென்ன மீனிங் மட்டும் நல்லா தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஈஸியாக நீங்கள் வந்து கிராக் பண்ணிடலாம் ஓப்பன் புக் டெஸ்ட்டு. ஓப்பன் புக் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி எவ்வளோ கஷ்டமாக கேட்டாலும் நான் சொல்கிற மாதிரி பண்ணால் நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டமாக கேட்டாலும் ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம் சரிங்களா. இப்போ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல நினச்சேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்தமாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தமாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.